வேலையை பண்ணியிருந்தாலும் பண்ணியிருப்பான். ஏன்னா நான் பார்த்தேன், அவன் முகத்தில் சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது. சரி, அவன் கூப்பிட்ட நம்பரை சொல்லு என்றதும் பத்மா குறித்து வைத்திருந்த கைபேசி எண்ணை கூறினாள். அவள் கூறியதுமே அது அவனோட நம்பர் தான் என்றான். ஏன் இந்த நாய்க்கு இவ்வளோ சந்தேகம்? வரட்டும், வச்சுக்கிறேன் என்றான். பத்மா விஜயிடம், அவன் வந்தானா அவனுக்கு ஃபோனை போட்டு கொடு, நானே நேராக அவன்கிட்ட பேசிடுறேன், அப்போ தான் அவன் நம்புவான் என்றாள். அதற்கு விஜய், இவ்வளோ சீப்பாக நடந்துக்கிறானே, நான் அவன் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருந்தேன், வரட்டும் அந்த ராஸ்கல், நானே அவனுக்கு இப்போ ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர வைக்கிறேன் என்றான். சரி நீ எதுவும் டென்ஷன் ஆக வேண்டாம் பத்து, நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன் என்றான். இப்போது கார்த்தியை அவனுடைய கைபேசியில் அழைத்தான். டே கார்த்தி, எங்கடா இருக்க? கொஞ்சம் அவசரம், வர முடியுமா? அப்பாவுக்கு கொஞ்சம் மருந்தெல்லாம் வாங்கி கொடுக்கணுமா? அதான் நாளைக்கு ஆப்ரேஷன் இல்லை, அம்மா மட்டும்தான் அங்கே தனியாக இருக்காங்க, நீ கொஞ்சம் என் வீட்டுக்கு வந்தேன்னா நாம் 2 பேரும் போய் வாங்கி கொடுத்துட்டு வந்துடலாம் என்றதும் கார்த்தியும் வருவதாக தெரிவித்தான். இதன் தொடர்ச்சி அடுத்த பதிவில். இந்த பதிவை கேட்கும் வாசகர்கள் நீங்கள் கேட்பதோடு மட்டும் அல்லாமல் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் அறிந்தவர்கள் வட்டத்திற்கும் பகிருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே போல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் தொடர்ச்சியா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் வரும். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.